இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் கற்றுத்தரும் பாடம் துன்பம் அவசியம். எப்படி நமக்கு இந்த மண்ணுலகளை வாழ்வதற்கு வாழ்வாதாரங்கள் அவசியமாக தேவைப்படுகிறதோ அதே போல துன்பம் மிகவும் அவசியம் என்று இந்த மறைசாட்சி திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் நமக்கு தனது வாழ்வின் மூலம் கற்பிக்கிறார். இதைத்தான் நற்செய்தி நமக்கு போதிக்கிறது. வாங்க வார்த்தையோடு சென்று முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் இந்த மறைசாட்சியரின் பெருவிழாவிலே அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, ரோமை திருச்சபையின் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர் திருத்தொண்டர் லாரன்ஸ். வலேரியன் என்ற ரோமை அரசனது காலத்தில் வாழ்ந்தவர். அவனது இந்த வேத கலாபனையில், அதாவது அப்பொழுது இறைவார்த்தை போதிக்கின்ற ஒவ்வொரும் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இவரும் மறைசாட்சியாக மரித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. 258 ஆண்டு ஆகஸ்ட் 6 நம் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் தமது திருத்தொண்டர்களுடன் கலிஸ்தஸ் என்பவரது சுரங்க கல்லறையில் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே படை வீரர்களால் சூழப்பட்டு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது லாரன்ஸ் அவர்கள் சொல்லுகிறார், தூய குருவே, உமது திருத்தொண்டர் இல்லாத நீர் மட்டும் செல்வதேன் என்று கேட்க திருத்தந்தை, நீ 3 நாள்களில் என்னை பின் செல்வா என்று பதிலளிக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி இரும்பு கட்டிலின் மீது கீழே நெருப்பு மூட்டி அதன் மீது லாரன்ஸை கிடத்தி அதில் அவரை வேக வைக்கிறார்கள். அப்பொழுது அனைவரும் எள்ளி நகையாடி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லாரன்ஸ் சொன்னாராம், ஒரு பக்கம் வெந்து விட்டது, மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று முழுமையாக கூறுகிறார். இப்படியாக 3 நாள்கள் கழித்து திருத்தந்தை சொன்னது போல இவர் மறைசாட்சியாக மரிக்கிறார். எனவே தனது வாழ்வை துன்பம் நிச்சயம் அவசியமாக இருக்கிறது, அந்த துன்பம் தான் இறைவனோடு ஒன்று சேர்க்கிறது என்று கற்றுத்தருகிறார். ஆனால் இன்று துன்பமும் மகிழ்ச்சியும் பொதுவாக ஒன்றுக்கொன்று எதிர் மாறாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. இரண்டுக்கிடமே உள்ள உறவைத்தான் இன்றைய லாரன்ஸ் நமக்கு சொல்லித் தருகிறார். முதல் வகையை பார்க்கின்ற பொழுது இந்த துன்பத்தை 3 வகையாக நாம் பார்க்கலாம். முதல் வகை, துன்பம் இல்லாததான் மகிழ்ச்சி தரும் என்று சொல்வார்கள். எப்படி என்றால், துன்பமில்லா வாழ்வை மகிழ்ச்சி என்று எண்ணி துன்பமில்லா நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் துன்பமில்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுவது காணல் நீரினால் தாகத்தை தணித்து விடலாம் என்று எண்ணுவதை போன்றதாகும். அதாவது கடலலை ஓய்வதில்லை, அது ஓயவே ஓயாது. அதுபோல வாழ்வின் துன்பமும் தீராது என்பதுதான் யதார்த்த உண்மையாக வாழ்க்கை ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, துன்பத்தின் தன்மை அளவும் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டாலும் எல்லா மனிதர்களுடைய வாழ்விலே துன்பம் உண்டு என்பது தான் உறுதியாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வகை, துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சியாக வாழ்வது. அது எப்படி என்றால், வாழ்க்கையில் துன்பம் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் துன்பமில்லாத வாழ்க்கையை ஏங்குவது முட்டாள்தனம். அதற்கு மாறாக அந்த துன்பத்திற்கு மத்தியில் மகிழ்ச்சிக்கான அம்சங்களை உருவாக்கி வாழ்வது தான் உண்மையாக துன்பத்தில் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற தருணத்தை உருவாக்கி தருகிறது. அன்பார்ந்தவர்களே, மேலும் 3வது வகை, துன்பத்தின் வழியே மகிழ்ச்சி. எப்படி என்றால், துன்பம் என்பது இன்பத்திற்கு மறுபுறம் என்று சொல்லுகிறார்கள். இன்பம் என்ற பழசுளையை தனக்குள் மறைத்து கரடு முரடா தன்னை வெளிக்காட்டும் பலாப்பழம் துன்பம் தான். வெளியே அப்படியே கரடு முரடா அது பிரிக்கவோ துன்பப்படுவாங்க. ஆனா அதுக்குள் நன்மையான அந்த சுளை ஒளிந்து கொண்டுவது போல கோதுமை மணி பல மடங்கு மண்ணிலே விழுந்து மடிந்தால்தான் பலன் அளிக்கிறது என்ற உண்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல உண்மையான மேலான மகிழ்ச்சி சுவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் துன்பத்தையும் சாவையும் நாம் நமது வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருத்தொண்டர் லாரன்ஸ் எதிர்கொள்கிறார். துன்பம் அவசியம் என்பதை அவர் கற்றுத்தருகிறார். துன்பமில்லாமல் எங்குமே இன்பம் இல்லை என்று உணர்த்துகிறார். வாழ்க்கையில 2 வகை இருக்கிறது. ஒன்று, நம்மை மையப்படுத்தி
வாழுகின்ற பொழுது துன்பத்திலே மாட்டிக்கொள்கிறோம். இரண்டாவது, பிறரை மையப்படுத்தி வாழ்ந்தும் துன்பத்திலே மாட்டிக்கொள்கிறோம். எதிர்பார்ப்புகள் தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. எனவே இறைவனது எதிர்பார்ப்பு நாம் நம்மை முழுமையாக அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து கையளிக்கின்ற பொழுது துன்பம் அவசியம் என்பதை உணர்த்துகிறார். ஆகவே எல்லா சூழ்நிலைகளும் துன்பம் இன்றி வாழ்வு கிடையாது. அதை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, புனித லாரன்ஸை போல, இந்த திருத்தொண்டர் லாரன்ஸை போல நாங்களும் துன்பத்தில் இன்பம் கண்டு வாழ, எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு சாட்சி உள்ள வாழ்வு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.